கர்த்தருடைய வருஷனத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஏஞ்சல். நான் பிஎட் முடிச்சு 7 இயர்ஸ் ஆகுது. உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் வேலைக்காக அநேக நாள் பிரயாசப்பட்டேன். இங்கே ஒரு சாட்சி சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஏசப்பா நான் எப்போ ஏசப்பா இந்த இடத்துல நின்று சாட்சி சொல்ல போகிறேன்னு போன மாதம் ஐயா கிட்ட நான் ஜெபம் பண்ண. ஐயா ஒரு மங்கள வார்த்தை சொன்னார், இதோ மகளே திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு. அந்த வார்த்தையை நான் வச்சு 2 நாள் தான் ஜெபம் பண்ணேன். 3ஆவது நாள் அந்த ஸ்கூல்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து, ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்தாங்க. ஏசப்பாவுக்கு நான் ரொம்ப கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். மகன் அருள்ராஜ் வந்து சென்னையில் வீடு கட்டி கொண்டிருக்கும்போது திடீரென்று பண கஷ்டம் ஏற்பட்டது. அவனுக்கு ஒருத்தர் நிறைய பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது. அது கேட்டால் இந்த மாதம் தரேன் அடுத்த மாதம் தரேன் சொல்லி கொண்டு 6 மாதமாக கொடுக்கவே இல்லை. நான் அப்போ என்னிடத்தில் வந்து மிகவும் வேதனைப்பட்டான். நான் சொன்னேன், நான் அன்பரின் பாதத்தில் பொருத்தனை பண்ணி சாட்சி சொல்லுகிறேன், கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் என்று ஆகஸ்ட் மாதம் சொன்னேன். செப்டம்பர் 3ஆம் தேதி கொண்டாந்து பாதி பணத்தை அவரே கொடுத்து விட்டார். மீதி பணத்தை அடுத்த மாதம் தருவதாக கூறியிருக்கிறார். கர்த்தருக்கு கூடாகோடி ஸ்தோத்திரம். நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே நேரடியாக வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமேன். எடுத்து வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. இந்த நாள் செய்தியின் தலைப்பு மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற தெய்வம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனப்பூர்வமான சிநேகம் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து உருவானது. எப்படி சொல்லலாம்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் நமக்காய் தந்தருளி அந்த மனப்பூர்வமான சிநேகத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எனக்கு யோபு ரொம்ப பிடிக்கும், நிறைய விஷயத்தில் பிடிக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, டெய்லி தன்னுடைய பிள்ளைகளுக்காக அதிகாலையில் எழும்பி இருட்டோட எழும்பி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பேரை சொல்லி தனித்தனியாக ஜெபிச்சான்னு சொல்லலை, பாவ நிவாரண பலி செலுத்தினான். இந்த பையன் இந்த பொண்ணு, இந்த பையன் இந்த பொண்ணு, இவன் இத்தனைக்கும் 10 பேரையும் கல்யாணம் பண்ணி நல்லா செட்டில் பண்ணிட்டார். எல்லாம் அவனுடைய யோபுடைய வீட்டிலேருந்து பக்கத்து ஊர்லேயே கொடுத்துருக்காரு. உள்ளூருக்குள்ளேயே பொண்ணு கொடுத்துருக்காரு, பொண்ணு எடுத்திருக்காரு. எல்லாம் செய்து ஒரு நல்ல குடும்ப தகப்பனாக, ஒரு நல்ல புருஷனாக இருந்து செயல்பட்டு எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குறாரு? டேய், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளால நல்ல அன்பும் ஐக்கியமும் இருக்கணும். நீ அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவள்கிட்ட பேச மாட்டேன், அக்கா வீட்டுக்கு போக மாட்டேன், தங்கச்சி வீட்டுக்கு போக மாட்டேன், தம்பி வீட்டுக்கு போக மாட்டேன், அண்ணன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் போக்கும் வரத்துமாக இருக்கணும். என் பிள்ளைங்க ஐக்கியமாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும், சிநேகமாக இருக்கணும். ஒரு மனப்பூர்வமான சிநேகத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அந்த சிநேகத்தை உன் உடன்பிறப்புகள் மத்தியிலே, உன் சபை ஜனங்கள் மத்தியில், நீ வேலை செய்கிற இடத்துல நீ காட்டணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எப்படி ஜெபம் பண்ணுவானா? அதிகாலையில் தினமும் என்று போடப்பட்டிருக்காது. இருட்டோடு எழும்பி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாவ நிவாரண பலி செலுத்துறான். ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ விருந்து உபசரணை நேரத்தில், அப்படின்னா இவங்க போகும்போது பார்ட்டி நடக்கும் வீட்டில். அக்கா வீட்டுக்கு போனால் அன்னைக்கு ஒரு பெரிய பார்ட்டி, அண்ணன் வீட்டுக்கு போனால் பைபிளில் போடப்பட்டிருக்கு, விருந்து உபசரணை நேரத்தில் அக்கா வந்துட்டா அப்படின்னா ஆடு அடிச்சிருவான், மாடு அடிச்சிருவான், கோழி அடிச்சிருவான், எல்லாம் அடித்து விழுந்து பயங்கரமாக இருக்கும். நம்ம பாஷையில் சொன்னால் பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டியின் நேரத்திலே என் பிள்ளைகள் தங்கள் உதடுகளினால கூட ஆண்டவரை தூஷித்திருப்பார்களோ என நினைத்து
சீர்கேட்டுகளை குணமாக்குகிற ஆண்டவர். தன்னுடைய இருதயத்தினால கூட ஆண்டவரை தூசிச்சிருப்பார்களோ என நினைச்சு அட்வான்ஸா பாவ நிவாரண பலி செலுத்தினான் யோபு. அதனால தான் நான் சொன்னேன் யோபு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி பாவ நிவாரண பலி செலுத்துறீங்க? ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே இன்னைக்கு அவன் அதை உணர்வடைஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற நிலைமை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனால் என் பிள்ளையுடைய சார்பில் ஒரு அப்பா ஸ்தானத்தில் நான் உங்ககிட்ட வரேன் ஆண்டவரே. என் பையனுடைய போக்கை பார்த்தா எனக்கு என்னமோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னுடைய மகளுடைய போக்கை பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு விரோதமாக என் பிள்ளை செயல்படுற மாதிரி இருக்குது ஆண்டவரே. உண்மையானு தெரியாது, ஆனாலும் அட்வான்ஸாக ஒருவேளை அவங்க இந்த நேரத்தில் இதை உணர்ந்து புரிந்து உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்க அவர்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லாமல் போனாலும், மனசே இல்லாமல் போனாலும், ஒரு அப்பா ஸ்தானத்தில் நான் என் பிள்ளைகளுக்காக பாவம் மன்னிப்பு கேட்குற ஆண்டவரே. பாவ நிவாரண பலி என்ன அப்படின்னா என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு கேட்கிற அனுபவம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு பொறுப்புள்ளவர் அப்பா. தன் பிள்ளைகள் எப்படி ஆகிலும் பரலோகத்துக்கு போய் சேரணுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கிற தகப்பன்மார். இன்னைக்கு ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா சிலர் அப்பவே கை கழுவி விட்டுருவான், இதுக்கு மேல நீயாச்சும் உன் புருஷாச்சு. அப்படி ஒரு நாளும் விட முடியாது, விடக்கூடாது. ஒரு தகப்பன் தாய் உறவு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட முடிஞ்சிட்டு நான் கையை பிடிச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு நாள் நீங்கள் கை நழுவ முடியாது. கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளுடைய சுக துக்கங்களிலே ஒரு தகப்பன் பங்கெடுத்துத்தான் ஆகணும். பங்கெடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம்னா யாருக்கு துடிக்குதோ துடிக்காதோ, தாய் தகப்பனுக்கு துடிக்கும். ஏன்னா அவர்களுடைய சொந்த ரத்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் உனக்கு பிரச்சனைனா யாருக்கு துடிக்குதோ துடிக்கலையோ என் இயேசுவுக்கு துடிக்கும். ஏன்னா அவர் மனப்பூர்வமாக உங்களை சிநேகிக்கிறார். அதனால தான் சொல்றாரு, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? அவன் கேட்கிற, நான் எங்க ஆண்டவரை துன்புறுத்த? என் ஜனங்களை துன்புறுத்துவது என்னை துன்புறுத்துறதுக்கு அடையாளம். இதுதான் மனப்பூர்வமான சிநேகம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் இன்னைக்கு உங்க மேல வைத்திருக்க அந்த மனப்பூர்வமான சிநேகத்தின் நிமித்தம் உங்க பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளுக்காக கடைசி வரைக்கும் நீ போராட. சில சொல்லுவாங்க, இதுக்கு மேல அது தேராது பிரதர், நானே விட்டுட்டேன், அது எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் அவனுக்கு அப்பாவும் இல்லை, இது எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் அவளுக்கு அம்மாவும் இல்லை. ஒரு நாள் நீங்க வெக்ஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா தொழுவத்தில் இல்லாத ஒரு ஆடுக்காக 99 ஆடுகளை விட்டுட்டு புறப்பட்டு போனவர் உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற ஆண்டவர். ஒரு நாள் உங்க பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்க வெக்ஸ் ஆயிடக்கூடாது. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இது தேராதுன்னு நீங்க விட்டுறக்கூடாது. தேராததை தேர வைக்கும்படி தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் அனுப்பினார். எது தேராதுன்னு நீ என்ன சொல்றது? ஒரு நாளும் அப்படி நீங்க சொல்லக்கூடாது. கடைசி வரைக்கும் நீங்க போராடுங்க. 11th hour miracle will happen. கடைசி நிமிஷத்துல ஒரு அற்புதம் நடக்க, ஏதோ ஒரு ஜங்ஷன்ல அந்த பிள்ளையை கர்த்தர் திருத்துவார். ஊதாரி மைந்தன் சீர்கெட்டு போனது உண்மைதான், அவன் சீரழிந்து போனது உண்மைதான், தகப்பனிடத்துல சண்டை போட்டது உண்மைதான். சொத்த தகப்பன் உயிரோட இருக்கும் பொழுது பிரிச்சு கொண்டு போனது எதற்கு அடையாளம் தெரியுமா? ஒரு தகப்பனை உயிரோட வச்சு கொல்றதுக்கு அடையாளம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சொத்துக்காக ஒரு பிள்ளை கூட்டுட்டு போய் அப்பாவை கொண்டு போய் எனக்கு எழுதி கொடுங்கன்னு எழுதி வாங்கிடும். அது மேட்டர் லீக் ஆகி இன்னொரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ தெரிஞ்சா, எப்படி ஏசாவின் காலங்களில் யாக்கோபு நல்ல சாமர்த்தியமாக ஏதோ ஒன்று சமைச்சு கொண்டு அப்பாவுக்கு பிடிச்சதை கொடுத்துட்டு அந்த அபிஷேகத்தை வாங்கிட்டானோ, அதே போல் அப்பா அதை எழுதி கொடுத்தாருனான்னு ஒன்று இன்னொரு பிள்ளை இந்த அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்து அப்பாவை மயக்கி இது அடுத்த ஆட்டோவில் தூக்கிட்டு போய் உட்கார வச்சு இது ஒன்று எழுதி வாங்க. இன்னைக்கு உலகத்தில் அதுதான் நடக்குது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆலோசனையாய் சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது ஒரு நாள் நீங்கள் சொத்து மேலே ஆசைப்பட்டு அவரை மிரட்டுறதோ அவங்களுக்கு தீங்கு பண்ணுறதோ
பிடிச்சு கொண்டு அவருக்கு இஷ்டமில்லாததை செய்யவோ ஒரு நாள் விட்டுற, அங்கேயே அவர் மறிக்க ஆரம்பித்து விடுவார். என் பிள்ளை அப்போ இந்த சொத்துக்காக தான் என்னை சுற்றி சுற்றி வர்றாளா அப்படின்னு சொல்லி இந்த சொத்தின் நிமித்தம் அந்த தகப்பன் பிள்ளையின் மேலே வைத்திருந்த ஒரு நம்பிக்கை போய்விடுகிறது. இந்த பிள்ளையே என்ன விஷ வச்சு கொன்னா கூட கொன்னுருவான், இவளே என்ன விஷ வச்சு கொன்னாலும் கொன்னுருவான்னு சொல்லி தகப்பன் தேவையில்லாத சந்தேகப்பட்டு உன் வீட்டுக்கு வரதை நிறுத்தி உன் வீட்டில் சாப்பிட்றதே நிறுத்திடுவார். காரணம் என்ன தெரியுமா? நீ பணத்தின் மீது சொத்தின் மீது வைத்திருக்கிற ஆசை நிமித்தம் உன் தகப்பனை நேசிக்கிறதாக நீ நாடகம் ஆடுகிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனப்பூர்வமான சிநேகிதம். மனப்பூர்வமான சிநேகிதம் இருந்துச்சுன்னா அங்க பணங்காசெல்லாம் வேலை செய்யாது, சொத்தெல்லாம் வேலை செய்யாது. அல்லேலூயா. எங்கேயா சொத்து போயிட போகுது. உங்கள் அப்பாவோ அம்மாவோ மரிச்சா அவங்க எது வச்சிருந்தாலும் அது பிள்ளைகளுக்கு தான் வரப்போகுதுங்க. அதில் ஏதோ நீங்கள் பங்கு போடுறதுல கொஞ்சம் முன்ன பின்னா கூட அண்ணன் தம்பிக்குள்ளால தம்பி தானே வச்சுட்டு போட்டோம், அக்கா தானே வச்சுட்டு போட்டோம். இனி வர்ற நாட்களில் எங்கெங்கே போய் சொத்தை வச்சுட்டு என்னங்க பண்ண போகிறோம்? பல்லவத்துக்கு போகும்போது சொத்தெல்லாம் அவங்க கூட அங்கே வரப்போகுதா? வரப்போகாது. முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, 6 அடி மண்ணு தான் உனக்கு நிரந்தரன்னுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு 6 அடி மண் நிரந்தரமாக ஒருத்தங்களுக்கு கொடுக்க முடியுதா? கேள்வி கேளுங்க. இப்போ அங்கேயும் ஃப்ளாட் சிஸ்டம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? கல்றையிலேயே ஃப்ளாட் சிஸ்டம். ஒரு காலத்தில் இண்டிபெண்ட் ஹவுஸ் தான் இருக்கும், தனி வீடு தான் இருக்கும். இந்த ஃப்ளாட் சிஸ்டமே கிடையாது. இப்போ ஃப்ளாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஃப்ளாட்டு 80 மாடி 90 மாடி. எனக்கு ஒரு நிறைய நண்பருடைய வீடு மும்பையில் இருக்குது. ரொம்ப ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு உத்தமர், அவர் நல்ல மனுஷன். 6 வீடு பார்த்தீங்கன்னா 83வது ஃப்ளோரில் என்னமோ இருக்குது. ஆனால் இந்த 83 ஃப்ளோர் எப்படி தெரியுமா? அந்த ஜெட் ஸ்பீடில் தான் அந்த இது போகும். என்னது? அந்த லிஃப்ட் போ சர்றன்னு 10-15 செகண்டுக்குள்ளே 83வது ஃப்ளோரில் போய் நிற்கும். அல்லேலூயா. இதெல்லாம் கண்டுபிடிப்புகள். இன்னைக்கு ஃப்ளாட் சிஸ்டம் குடியிருக்கிறதுக்கு வந்துச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிற வீடு ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கிரவுண்ட் இடம்னா, இந்த 2400 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டும் மண்ணும் இவனுக்கு சொந்தம். ஆனால் அதே 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் 10 வீடு கட்டினா இந்த 2400 டிவைடட் பை 10 240 ஸ்கொயர் ஃபீட்டு தான் அவனுக்கு லேண்டு. அவனுக்கு இந்த சுவர் இன்னொருத்தனுக்கு பாதி சொந்தம், இந்த சுவர் பாதி அவனுக்கு சொந்தம். ஒரு ஜான் காங்கிரீட் போட்டிருந்தாங்கன்னா அரை ஜான் காங்கிரீட் இவனுக்கு சொந்தம், அரை ஜான் காங்கிரீட் அவனுக்கு சொந்தம். எதுவுமே சொந்தம் இல்லாத நிலைமை. முன்னாடி எல்லாம் தனியாக கல்றைக்கு ஒரு 6 அடி மண் வச்சு இது இவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அங்கேயே ஃப்ளாட் சிஸ்டம். தாத்தா பாட்டி பிள்ளை அம்மா அப்பா பேரன் பேத்தி லைனாக வச்சிடுறாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு சொல்ல முடியுமா 6 அடி மண்ணு தான் எனக்கு நிரந்தரன்னு சொல்ல முடியுமாங்க? யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவுதான் இந்த உலகம். இந்த உலகத்தில் 6 அடி மண்ணு கூட இல்லாத இடத்துல, சொந்தம் இல்லாத இடத்துல நீ எதுக்குங்க சொத்துக்காக வேண்டி பிரதர் கூட சண்டை போடுற, தங்கச்சி கூட சண்டை போடுற? ஒரு 1/2 அடி தான் விட்டால் போயிட்டு போகுது. இது என்னதில் இருக்கா? சரி இதுல இருக்கா வச்சுக்கோமா, சமாதான கேடு நமக்குள்ள வேண்டாம். இதுதாங்க சகோதரத்துவம். இங்கே தான் நம்ம ஆண்டவருடைய மனப்பூர்வமான சிநேகத்தால் சிநேகிக்கப்பட்ட மனப்பூர்வமான சிநேகத்தை தன் சகோதரர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு கொடுக்கிறவர் என்பதை இதில் தான் நம்ம கண்டுக்கணும். ஒரு வரப்புக்காக அண்ணன் தம்பியை வெட்டிக்கிறான். ஒரு சின்ன காரியத்திற்காக தங்கச்சி அண்ணனுக்கு விரோதமாக அக்காவுக்கு விரோதமாக சூனியம் பண்ணுறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேல் மந்திரவாதிகிட்ட போகக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு பொறாமையில் போய் அவன் தான் மந்திரவாதம் பண்ணி வச்சுட்டு வர்றான். அவன் விளங்கக்கூடாது, இவன் விளங்கக்கூடாது, உன் விரோதி கூட விளங்கணுன்னு நினைக்கிறது தான் மனப்பூர்வமாக என் ஆண்டவர் உங்களை சிநேகித்ததற்கு அடையாளம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கிற கோபாக்கினையை மாற்றி அந்த மனப்பூர்வமான சிநேகத்தின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சாதாரண காரியங்கள் அல்ல, பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். சரி, இந்த மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சிநேகிக்கிறார். யார் ஆண்டவர் சிநேகிப்பாராம்? அவரை சிநேகிக்கிறவர்களை
ஆண்டவர் சிநேகிக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். அப்படின்னா அன்னைக்கு ஆண்டவர் பேதுருவை பார்த்து, என்னை நீ நேசிக்கிறியாப்பா, என்னை நீ நேசிக்கிறியா, என்னை சிநேகிக்கிறியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ன்னு சொல்கிறார். அடுத்து 2வது வாட்டி கேட்குறார், சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறியா? ஆண்டவரே, அது உங்களுக்கே தெரியுமா ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன், என் ஆடுகளை மெயின் சொல்கிறார். 3வது வாட்டி ரீகன்ஃபர்மேஷன் பண்ணார். ஏன் தெரியுமா? 3 முறை இந்த மனுஷன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு மறுதளிச்சவன். அவன் ஆண்டவர் கடைசியாக சொல்கிறான், ஆண்டவரே, நான் உங்களை உண்மையாகவே நேசிக்கிறேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லும் பொழுது மறுபடியும் சொல்லுகிறார், என் நாட்டுக்குட்டிகளை மேய். அப்படின்னா பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். எப்போ கொடுக்குறாரு? என்னை நேசிக்கிறியான்னு கேட்டு, ஆமாம் ஆண்டவரே அவன் சொல்லி அதை உறுதி செய்ததற்கு பிறகுதான் அவன் கையில் கர்த்தர் ஊழியம் என்கிற பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். நீ ஆண்டவரை உண்மையாகவே நேசிச்சேன்னா பெரிய பதவிகள் உன்னை தேடி வரும். நீ ஆண்டவரை உண்மையாக நேசிச்சேன்னா உனக்கு செல்வங்களும் செல்வாக்குகளும் தேடி வரும். இந்த வசனம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான செல்வங்களும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. அப்படின்னா ஆண்டவரை சிநேகிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும் உன்னை ஐஸ்வர்யவானா கர்த்தர் மாற்றுவார், செல்வ சீமானா கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவரே, இந்த கடன் எனக்கு நீங்கணும், இந்த கடன் நீங்கணும், இந்த சொத்து பிரச்சனை நீங்கணும், ஆண்டவரே இந்த ப்ராப்பர்ட்டி மேலே இருக்கிற எல்லா கடன் நீங்கணும், வீட்டு கடன் நீங்கணும், வாகன கடன் நீங்கணும், ஃப்ரிட்ஜு மேலே இருக்கிற கடன் நீங்கணும், டிவி மேலே இருக்கிற கடன் நீங்கணும், எல்லா கடனை நீங்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க. ஒன்றும் தப்பில்லை. நம்ம அப்பாட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க முடியும்? நாம் அதற்கு பாத்திரவான்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் கேட்குறிய, அதுக்கு முன்னால நீ ஆண்டவரோட உன் உறவை எப்படி வச்சிருக்கிற அப்படின்றத சீர்தூக்கி பார்க்கிற நேரம் இது. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அவங்களுக்காக என் கையில் வைத்திருக்கிற ஐஸ்வர்யமும் கனமும் நீதியும் நிலையான செல்வங்களும் கனமும் அவர்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சபைக்கு சொல்றாரு, இன்னைக்கு பிறகு நீ தரித்திரனாய் இருப்பதில்லை, உன்னை ஐஸ்வர்ய சம்மனர் ஆண்டவர் மாற்ற போறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் சீர்கேட்டை குணமாக்கி மனப்பூர்வமாய் உங்களை சிநேகிப்பேன், என் கோபம் உங்களை விட்டு நீங்கிற்று. இன்றைக்கு வரைக்கும் என் பிள்ளைகள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் என் பிள்ளைகளுக்கு நீர் மன்னிப்பீராக. உம்முடைய வெளிச்சம் என் பிள்ளைகளுக்குள்ளே பிரகாசிக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, நீர் சொன்னது போல உம்மை நேசித்து உம்மை சிநேகித்து உம்முடைய சிநேகத்திற்கு பாத்திரவான்களாய் நாங்கள் மாறும். உம்முடைய பார்வைக்கு அருமையானவைகளை செய்து உம்முடைய மனப்பூர்வமான சிநேகத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளவும் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணோம். இவர்களுக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை ஐஸ்வர்ய சமரராய கர்த்தர் கொடுத்து எல்லா தரித்திரத்தின் ஆவிகளை வெளியேற்றி ஐஸ்வர்ய சமணர்களாய் என் பிள்ளைகளை மாற்று. என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, யாரிடத்திலும் கை ஏந்தக்கூடாது. தேவ சமூகத்திலே கை கூப்பி நிற்கிற என் பிள்ளைகள் உலக மனுஷனிடத்தில் கையேந்தாதபடிக்கு இவர்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மெய்யான செல்வங்களையும் நீதியையும் கொடுத்து
என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ண சுவாமி. அநாதி சிநேகத்தாலே நான் அவர்களை சிநேகித்தேன், காருண்யத்தினாலே அவர்களை இழுத்து கொண்டேன் என்று சொன்னீரே. தேவ அன்புக்குள்ளே அவர்களை இழுத்து கொள்ளும், பரிசுத்த ஜீவியத்திற்குள்ளே இவர்களை இழுத்து கொள்ளும் சுவாமி. இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், பெயர், புகழ் அத்தனையும் தாரும். என்ன நடந்தாலும் இனி நிதானம் உள்ளவர்களாய் இவர்களை மாற்றுவீராக. கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டு ஞானமாய் என் பிள்ளைகள் டிசிஷன் எடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்கட்டும், வாபஸ் வாங்க வேண்டிய வழக்குகளை வாபஸ் வாங்கட்டும். என் பிள்ளைகள் மன்னிப்பின் தேவனால சுதந்தரிக்கப்பட்டவர்கள், அவருடைய மனப்பூர்வமான சிநேகத்திற்கு பாத்திரவான்கள் என்பதை இதன் நிமித்தம் உமக்கு உறுதி செய்வார்களாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அமெரிக்க தேசத்து மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீஃபன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி முடிய அமெரிக்க தேசத்தில் உள்ள ஜார்ஜியா, அட்லாண்டா, இலினாய், சிகாகோ, கொலராடோ, டென்வர், கலிபோர்னியா, நியூயார்க், நியூஜெர்சி, டெக்சஸ், ஹூஸ்டன், டாலஸ் ஆகிய பட்டணங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் தேவனின் அன்பு ஊழியங்கள் 98414 4699. தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீஃபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025ஆம் ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 47999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.